ஆட்சி போய்டும் கண்டிப்பாக 26ல். அதற்கு பிறகு கட்சியை எதிர்க்கட்சியாக நடத்துவது என்பது அத்தனை எளிதல்ல. உதயநிதி அவர்களுக்கு உண்மையான சவால் இனிதான் தொடங்குகிறது. வரக்கூடிய ஆண்டு அவருக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஆண்டு. எதிர்க்கட்சியாக அதிமுக போன்ற ஒரு வலுவான கட்சியை எதிர்த்து அவர்தான் வழிநடத்த வேண்டும். அவங்க அப்பா பற்றி அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் அவர் சோபிக்க முடியாதவர். உங்களால் முடியும், உதயநிதியால் நிச்சயமாக முடியும். நான் முழு நேர அரசியலில் தான் இருக்க போகிறேன் என்றால் அதற்கான வேலையை செய்யுங்கள். ஒரு நாளைக்கு 100 கட்சிக்காரனா பார்க்கணும். எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏற்கனவே படித்த புத்தகத்தை 50 புத்தகத்தை திருப்பி பரிசு கொடுப்போம். அவர் ராமதாஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? புத்தகம் கொடுக்குன்னு சொன்னேன். அத்தனை பேரும் அப்துல் கலாம் அக்னிச்சிறகுகள் புக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 100 வரும் அப்படின்னு. அது போல் கஷ்டமாக தான் இருக்கும். ஊராக போகணும். ராஜசேகர ரெட்டியின் மகன் திரு ஒய்எஸ்ஆர் ஜெகன் சட்டென்று முதல்வராகிவிடவில்லை. ஒரு வாட்டிக்கு தோற்ற பிறகு ஜெயிக்கணும்னா மக்களை தேடி போக வேண்டும்னு ஊராக நடந்தார். ஊராக நடந்தவருக்கு வேலை ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க அப்பா சிலை திறந்து வைக்கிறது. சிலை திறந்து வைக்கிறதாக நடந்தார். அந்த யாத்திரை அவரை முதல்வராக்கியது. அது போன்ற உழைப்பை போடுங்கள். இல்லை நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, சினிமா ரிவ்யூ போடுறதுல தான் எனக்கு மனது விருப்பமாக இருக்கிறது என்றால், கட்சி தான் என் மூச்சு, கட்சியை வழிநடத்துவதை, கட்சியை உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதை என் வாழ்நாள் லட்சியமாக நான் நினைக்கிறேன், கருதுகிறேன் என்று நினைக்கக்கூடிய உங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்ற.